அப்படியா, சாப்பிட்டு தூங்கிட்டியோ? தூங்குன நேரத்தில் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டனோ? அப்படியெல்லாம் இல்லடி, இப்போதான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோமேனு உட்காந்தேன். கரெக்டாக நீயும் கூப்பிட்ட. சொல்லுடி, எதுவும் தேவையோ? அப்படியெல்லாம் இல்லடி, உங்கள் அண்ணன் ஆதி கதை என்னாச்சுன்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். அபி நம்பர் கொடுத்தியோ? இல்லடி, எங்கள் அண்ணன் சாயங்காலம் நம்மகிட்ட பேசிட்டு போனியால, அதுக்கப்புறத்துலேருந்து இன்னும் வீட்டுக்கு வரல. வந்ததுக்கப்புறம் கேட்டால் கொடுக்குறேன்டி. என்னடி அசால்ட்டா சொல்ற, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு? தூங்குற நேரமாச்சுல, ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? ஃபோன் பண்ண முடி, எடுக்கல. கொஞ்ச நேரம் பார்க்கணும். அப்படி வராட்டினா எங்கள் அப்பாவை தான் போய் பார்த்துட்டு வர சொல்லணும். அப்படியா? அண்ணன் எப்போ இப்படித்தானா, இல்லை இன்னைக்கு தான் அப்படியா? இல்லடி, இன்னைக்கு தான் இப்படி பண்ணுறாங்க. என்றைக்குமே இவ்வளோ நேரம்லாம் வெளியே இருந்ததே கிடையாது. இன்னைக்கு என்னமோ தெரியல, இன்னும் ஆளை காணா. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோட இருக்கானா, இல்லை அபியை பார்க்க என்கிட்ட போயிட்டானா, என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலை. சரிடி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. நான் அப்போவே சாப்பிட்டேன். இப்போ அம்மா கஷாயம் போட்டு குடிக்க சொன்னாங்க, அதான் குடிச்சிட்டு செமிக்க முடியாத மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு தெரியுறேன். ஏன்டி, கஷாயத்தை என்னமோ ஜூஸ் மாதிரி நிறையா குடிச்சியோ? இல்லடி, சாப்பிட்டதும் குடிச்சேனா, அதான் வயிறு கொஞ்சம் தும்முன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா இல்லை நடந்தோம்னால சரியாக போயிடும்டி. சரிடி, நான் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு நாளைக்கு கூப்பிடட்டுமா? சரிடி. என்ன இவ இப்படி சொல்கிறா? ஆதி என்ன எங்கே போயிருக்கோம்? சேதுக்கிட்ட கேட்போமா? நம்பர் வேற இல்லையே, என்ன பண்ணுறது? சரி, இன்னைக்கு பொழுது இப்படியே போகட்டும். நாளைக்கு என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவை கட்டுவோம். இந்த காரை மஞ்சள் பார்த்தாச்சு, இனி என்ன வண்டியோ அதை நாளைக்கு பார்க்குறேன்னே. இன்னைக்கு இப்போ எனக்கு புதுசுனால உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னால் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னே, தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் என்னப்பா இருக்கு? நான் உன்னை அப்போவே போனேன்னு சொன்னேன். நீ இதே ஒரு காருன்னு சொல்லி பூரா பாவம் சரி பண்ணி வச்சிருக்க. யாருப்பா இந்த மாதிரிலாம் பாப்பா? காரை தொடச்சிட்டேனே. ஏப்பா தம்பி, பார்த்தா நல்லா படித்த பையன் மாதிரி இருக்க, பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க. நீ ஏப்பா என்னோட வந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்க? நல்ல வேலைக்கு படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போக வேண்டியதானப்பா. உனக்கு தப்பு சொல்கிறோன்னு நினச்சிக்கிறாதப்பா. இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு ஒரு எண்ணம் வச்சுக்கிறாத. ஓ வயசில் எனக்கு ஒரு பையன் இருக்கியா, அவெல்லாம் படித்து வேலைக்கு நல்ல வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கியான். எனக்கு இந்த தொழில் பிடிக்கும், விட முடியலை, பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னை போகாதன்னே சொல்லுவியான். என் மனசு கேட்காது. நம்ம உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உழைக்கிறதட்டிக்கு உழைப்பமேந்தே நான் இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ கஷ்டமேனு வந்தேந்தே நான் உனக்கும் கொடுத்தேன். இருந்தாலும் என் பிள்ளை மாதிரி இப்போ உன்னை பார்க்கையில தோணுது. என் பிள்ளையே கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்கணும், உனக்கு என்னப்பா கஷ்டம்? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனாலும் அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் எங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கும் ஆளாக்கி விட்டுருக்காங்க. இருந்தாலும் இது வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவள் இது வரைக்கும் என்கிட்டன்னு எதுவும் கேட்டதில்லை. அவள் என்கிட்ட முத கேட்ட விஷயம்னா, அவள் ஒரு மேக்கப் கிட்டு கேட்டானே. நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். ஆனால் என்ன, சம்பாதிக்கிற காசை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு கூட கொடுக்காம எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. அவள் ஆசைப்பட்டு கேட்டுட்டா, அப்போ அவளுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்கணும்ல. அதனால தானே நான் பார்ட் டைம் ஜாப் மாதிரி வந்திருக்கேன். இது அவளுக்கெலாம் தெரியாது. இப்போ போனாலுமே நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன்னு தான் சொல்லணும். இப்போ போகிற வழியில் நான் மேக்கப் கிட்டு வாங்கிட்டு போய் அவளுக்கு கொடுக்கணும். அவள் ரொம்ப சந்தோஷப்படுவானே, அதனால தான். ஆனால் அவள் சிரிப்புக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் பெரிய கஷ்டமாக தெரிஞ்சதே கிடையாது. ஓ மனசுக்கு நீ என்னைக்கும் நல்லா இருப்பப்பா, தங்கம் போல இருப்ப. உனக்கு 1000 ரூபா தானேப்பா தரேன்னு சொன்னேன். என்னால் நிறையெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு 500 சேர்த்து 1500 கொடுக்குறேப்பா. உன்னோட 2-4 காசும் நிற்கிதுல, மொத்தமாக சேர்த்து வாங்கிட்டு போ. என்னப்பா? சரிண்ணே. இருப்பா, காசு எடுத்துட்டு வரேன். சரிண்ணே, போயிட்டு வரட்டுமா? தம்பி நேரமாச்சு, நீயே போயிடுவேல, பைக்கில் கொண்டு வந்து விடட்டுமாப்பா? இல்லைண்ணே, நானும் பைக் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போகிறேன்.